சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் சார்பில் செய்யப்படும் சென்டர் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜியின் சார்பில் இந்தியாவின் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளருமான புரொஃபசர் டாக்டர் அசோக் குமார் வீரமுத்து அவர்கள் தனது ஆராய்ச்சி குழுவுடன் இணைந்து மிக பெரும் அறிவியல் சாதனையை மேற்கொண்டுள்ளார். அதாவது வீணாகும் உணவு கழிவுகள் மற்றும் நீர் யாசினி ஆகியவற்றில் இருந்து இயற்கையாக அழியும் உயிர்கடத்தல் பயோ பிளாஸ்டிக் தயாரிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நிரூபித்துள்ளார். இந்த புதுமையான உருவாக்கும் பெட்ரோலியம் அடிப்படையிலான பிளாஸ்டிக்கை மாற்றக்கூடிய குறைந்த செலவிலான சுற்றுச்சூழல் நட்பு மாற்று வழியாக திகழ்கிறது. இது இந்தியாவின் கழிவை செல்வமாக மாற்றுவதால் வேஸ்ட் டு வெல்த் மற்றும் சுத்தமான இந்தியா கிளீன் இந்தியா இயக்கங்களுக்கு நேரடி பங்களிப்பாகும். இந்த ஆராய்ச்சி பிளாஸ்டிக் மாசுபாட்டை முற்றிலும் அகற்றும் திறனுடையதுடன் மனித ஆரோக்கியத்தையும் இயற்கை அமைப்புகளையும் பாதுகாக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மேட் இன் இண்டியன் கண்டுபிடிப்பை உலகளாவிய ரீதியில் பரப்புவோம். பிளாஸ்டிக் இல்லா எதிர்காலத்திற்கான விழிப்புணர்வை உருவாக்குவோம். அசோக் குமார் வீரமுத்து. நான் சவிதா யூனிவர்சிட்டியில் கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையத்தோட பேராசிரியரும் தலைவருமாக இருக்கிறேன். நான் கடந்த 18 வருஷமாக அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரி நான் விசிட் பண்ணியிருக்கேன். மோர் தென் தட் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் 100க்கு மேற்பட்ட ரிசர்ச் ஆர்டிகல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட இப்போ இந்த சவிதா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி எங்களோட முதல் நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இன்றைக்கி மக்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னென்னா வேஸ்ட்டு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் மக்கள் தொகை பெருக்கிறதுனால உணவு கழிவு லேண்டில் கொட்டுறதோ இல்லை ஆயத்தாமரை குளத்தில் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அன்றாட பிரச்சனைகள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சொல்யூஷனாக மாற்றுறது அப்படிங்கிறதா ப்ராப்ளத்தை எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுங்கிறதா எங்களோட கான்செப்ட். அதனால முதல் கட்ட நடவடிக்கை எங்களோட இன்ஸ்டியூட் சவிதா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆகாயத்தாமரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டோட ஏரிகளில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி அதனுடைய ஆகாயத்தாமரை இருக்கிறதுனால ஆக்சிஜனோட டெஃபிஷியன் குறையுது. அதனால் மீன் வளம் பாதிக்குது. அதனால நம்பி இருக்கிற நிறைய விவசாயிகள் பாதிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதற்கு ஒரு பிரச்சனை எப்படி நம்ம ஏன்னா கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் இந்தியன் கவர்மெண்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் இதை அகற்றுறதுக்கு மட்டும் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதையே நம்ம வெல்த்தாக மாற்றுறது, அகற்று கீழே ஏன் போடக்கூடாது, அதை வெல்த்தாக ஏன் மாற்றக்கூடாதுங்கிற கான்செப்டில் தான் ஆகாயத்தாமரில் நாங்கள் பயோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த பயோ பிளாஸ்டிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா எளிதில் மக்கக்கூடியது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஒரு 5லேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே இதை மக்கிடுது. எங்களோட மெயின் நோக்கம் என்னென்னா ஃபுட் பேக்கேஜ் இருக்குது பாருங்க சார். டீ கப் ஆகட்டும் இல்லை நூடுல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவு பேக்கேஜ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய வெளியாகுது. ஸோ அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால இன்றைக்கி மனுஷனுக்கு பல வியாதி வருது. அதுலேருந்து முக்கியமாக அதில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிறத தான் இந்த மாதிரி அந்த வாட்டர் ஆக்சிஜன்லேருந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வாட்டர் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, ஃபுட் வேஸ்ட். இது உணவு கழிவு தயாரிக்கப்பட்ட ஒரு பயோ பிளாஸ்டிக். ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, இப்போ நார்மலாக இருக்கிற பிளாஸ்டிக்ல மைக்ரோ பிளாஸ்டிக் நானோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அது மனிதனோட உடம்புக்கும் சரி எல்லாத்துக்குமே பல பிரச்சனைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. மனுஷனோட மூளையிலேருந்து ஹார்ட்லேருந்து ரத்தத்துலேருந்து எல்லாத்துலேயுமே தாய்ப்பால் முறை கொண்டு இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்னால பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கு இந்த உணவு கழிவு தயாரிக்கப்பட்ட அந்த பிளாஸ்டிக் ஆகட்டும், இந்த வாட்டர் அதாவது ஆகாயத்தாமரிலிருந்து தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் ஆகட்டும், அது மைக்ரோ பிளாஸ்டிக்ங்கிறது ரிலீஸ் பண்ணாது பெருசாக. ஸோ அது நமக்கு 100% சேஃப். அது எளிதில் மக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுலேருந்து பயோ பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது நம்ம ரா மெட்டீரியல் அது 0 காஸ்ட். இப்போ நார்மலாக நம்ம பயோ பிளாஸ்டிக்கை தயாரித்தாலும் அதை நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது அடிப்படை நமக்கு ரா மெட்டீரியல் 0 காஸ்ட். ஸோ அதனால இது எளிதாக கமர்ஷியலாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, ஒரு ஏரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனியோ இல்லை என்ஜிஓ இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோ ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட்டை வெல்த்தாக நம்ம மாற்றிட்டோமா கண்டிப்பாக நமக்கு இந்த உணவு இந்த வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வெல்த். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வேற ரிசோர்ஸ் எதுவுமே கிடையாது. வேஸ்ட் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். அந்த வேஸ்ட்டை நம்ம கரெக்டாக கொண்டு போய் நம்ம ரிசோர்ஸாக மாற்றிட்டோமா இன்னைக்கு அதுலேயே இன்னைக்கு பல பேரோட பிரச்சனைகள், பல பேருக்கு வேலை வாய்ப்பு, நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணலாம் சார். நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம் சார். நார்மலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது இந்த வரைக்கும் வெஜிடேரியன் தான் சார். இப்போ ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இல்லை உணவு கழிவு நார்மலாக இப்போ அந்த மாதிரி ஆர்கானிக் பேஸ்டில் உணவு கழிவு நாங்கள் வெஜிடேரியன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நான்வெஜ் இன்னும் போகல. அது மேபி இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். அதனால தான் இது உணவு வெஜ்ஜிலேருந்து தயாரிக்கப்படுறதுனால தான் டீ கப்போ இல்லை உணவு பேக்கேஜுக்கோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான்வெஜ் அப்படிங்கும்போது நம்ம தயாரிச்சோமா அது நிறைய பேருக்கு வந்து அச்சத்தை ஏற்படுத்தும். இது நல்லதா கெட்டதா பண்ணலாமா வேணாமா, ஸ்மெல் அடிக்குமா, அது மாதிரி பல பிரச்சனை இருக்குது. ஸோ வெஜிடேரியனில் நம்ம பண்ணிட்டோமா இதுக்கு வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த நோக்கத்தில் எங்கள் சவிதா யூனிவர்சிட்டியில் வந்து இதை நாங்கள் முதல் கட்டமாக இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து 2026 எண்டுக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலாக வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுற அளவுக்கு ஒரு 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 ரிசர்ச்சை நான் கொண்டு போவோம் சார். நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் பண்ணுறோம்னாக்க குறைஞ்சபட்சம் 1 கிலோ பிளாஸ்டிக் தயாரிக்கணும் 500 ரூபா வரைக்கும், அதாவது 200லேருந்து 500 ரூபா வரைக்கும் போகும். அதே ஒரு பயோ பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரைக்கும் பயோ பிளாஸ்டிக் அதுக்கு சமமாக போகும். பட் நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச எங்களோட கணக்குப்படி எஸ்டிமேட் பண்ணதில் என்னன்னா குறைஞ்சபட்சம் 300 ரூபாய்க்கு 1 கிலோ பிளாஸ்டிக் நீங்கள் தயாரிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. 300 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் தயாரிக்கும் போது நமக்கு ஒரு சார் கண்டிப்பாக சார் சோஃபா நாங்கள் எங்களோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 300 ரூபாய் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்கோம் சார். நாளைக்கு ஏதோ ஒரு கம்பெனி கூடயோ இல்லை வேற ஏதாவது ஒரு நிறுவனத்தை கூட ஜாயின் பண்ணும்போது அங்கே சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நார்மல் பிளாஸ்டிக்கை விட இது வந்து எய்தர் அதை விட ஒரு படி ஒரு 10-20% கம்மியாக தான் இந்த பிளாஸ்டிக் வந்து போகும்னுச்சு, அதுக்கு மேலே போகாது சார். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது வந்து என்னதான் கொஞ்சம் காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆனாலுமே இது வந்து மக்களுக்கும் சரி நம்ம என்வரான்மெண்ட்டுக்கும் சரி அவ்வளோ வந்து பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை ரிசர்ச் எல்லாருமே கையாண்டாங்க. இன்னைக்கு வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது சார். நம்ம பல நோயிலிருந்து பல பிரச்சனை நம்ம காப்பாற்றிக்கலாம்.